பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே தன்னை புரிந்து கொள்ளாத தன் சிநேகிதர்களை விட்டு யோபு விலகி மாறாக தன் கர்த்தரிடத்திலே ஜெபித்ததை நாம் இங்கே பார்க்க முடியும். யோபுவினுடைய பேச்சுக்கள் முழுவதும் யோபுவின் பெரிதான கவலை தேவனை பற்றியதே ஆகும். 3வது அவரிடத்தில் பேசுவது போல் அவரிடம் பேசினால் கூட அவருடைய சமூகத்தை எப்பொழுதும் யோபு உணர்ந்திருந்தார். யோபுவின் இருதயம் அன்பு கூர்ந்த தேவனை விட்டு ஒருபோதும் விலகியதில்லை. ஆம், இதோ என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் என்று சொல்லி தன் ஜீவன் நாட்களை நினைத்து பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் வேதனை அத்தனை அதிகமாக இருக்கிறது. அவருடைய மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருந்தது. தோல் வெடித்து அருவருப்பாக இருந்தது. அவனுடைய வேதனை பொறுத்து கொள்ள முடியாததாக இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் சகித்து யோபு சொல்கிறதான காரியம் 17வது வசனத்திலே, மனுஷனே நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த அதிகாரத்தின் முடிவிலே, என் மீறுதல்களை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமல் நடக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக்கொள்வேன், விடியற்காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்று சொல்லி அங்கே யோபு சொல்கிறதான ஒரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே தனது மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தங்கள் அக்கிரமங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே சூகியனான பில்காத் பிரதியுத்தரமாக சொல்கிற காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். பில்தாத்தின் வாதமானது முற்றிலும் எலிப்பாசனுடையதை போலவே இருந்தது. யோபு உண்மையிலே செம்மையானவனாக இருந்திருப்பானால் தேவன் அவனை நியாயமானவன் என்று நிரூபித்திருப்பார். யோபு தேவனால் அவ்வாறு நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே அவன் துன்மார்க்கமாய் இருந்திருக்க வேண்டும். தேவன் நீதியானபடியாலே நீதிமானாகிய தனிப்பட்ட ஒருவர் மேல் துன்பத்தை கொண்டு வர மாட்டார் என்கிற தன் நம்பிக்கையை பில்தாத் இங்கே விவாதத்தின் அடிப்படையிலே வைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பில்தாத்தின் தவறு பின்னால் தேவனாலேயே வெளிப்படுத்தப்பட்டதை 42வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். இந்த அடிப்படையில் தான் தேவன் தமது சொந்த குமாரனை பாடுகளுக்கும் மரணத்திற்கும் ஒப்பு கொடுத்த பொழுதும் கிறிஸ்து சிலுவிலே அறையப்படுதல் ஆகியவை நமது பாவங்களுக்காக அது நடந்தது, நமது மீறுதல்களுக்காக அது நடந்தது. பாவங்கள் மன்னிக்கப்படும்படி, மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே நமக்காக தந்தார். தொடர்ந்து 9வது அதிகாரத்திலே யோபு பிரதியுத்தரமாக அவர் சொல்கிறதான காரியங்களை குறித்து அங்கே 9வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். தான் குறைபாடு இல்லாத நீதிமானாக தேவனுக்கு முன்பாக இருக்க இயலாது என்று யோபு ஒப்புக்கொள்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயற்கையாக சுயத்திற்கும் பாவத்திற்கும் உரிய விருப்புணர்வுள்ளவனாக இருந்தபடியால் தேவனுடைய பார்வையிலே அவன் குற்றமற்றவனாக இருக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டதை குறித்து 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இருப்பினும் தன் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் பொல்லாப்பை எதிர்த்து அதனின்று விலகி இருந்தான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவன் மிக பெரிதான பாவம் செய்துவிடவில்லை என்றும், ஆகவே அப்படிப்பட்ட துன்பங்களுக்கு தான் தகுதியுள்ளவன் அல்ல என்றும் உறுதியாய் நம்பினான். இப்படி காரணமின்றி தேவன் தன்னை தண்டித்து விட்டார் என்று யோபு முறையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் விடாமுயற்சியுடன் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தபடியினால் அவனுடைய விசுவாசமானது இன்னும் உறுதியுடன் தான் இருந்தது. சாத்தான் அவன் எப்படியாவது சபித்து விடுவான் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனை யோபு சபிக்கவில்லை. அவன் வார்த்தைகளை பேசியிருந்தாலும் பின்னால் அதற்காக அவன் வருத்தப்பட்டதையும் நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், காரணம் இல்லாமல் தன்னோட வேதனை நிறைந்த சூழ்நிலையிலே நடுவில் இருக்கும்போது தேவன் தொடர்ந்து அமைதியாக இருப்பதை யோபு ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமான இருந்தது.
தேவன் அமைதியாகவும் தூரத்தில் இருப்பது போலவும் இருந்து கொண்டு சோதனையான இருள் சூழ்ந்த நேரத்தை நாம் கடந்து போக நம்மை சில வேளைகளில் அனுமதிக்கிறார். இருப்பினும் தேவனின் அனுமதியினால் உண்டாகும் இருளின் மத்தியில் கூட தமது ஜீவியத்தை குறித்தான ஒரு திட்டம் அவரிடம் உண்டு. தொடர்ந்து அவரை நாம் நம்பியிருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த அதிகாரத்திலே கற்றுக்கொள்கிறோம். அங்கே 33வது வசனத்திலே எங்கள் இருவருக்கு மேலும் தன் கைகளை வைக்கத்தக்க மத்தியஸ்தங்களுக்கு இல்லையே என்று சொல்லி யோபு புலம்புவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு மத்தியஸ்தன் வேண்டும் என்ற அவசியத்தை யோபு உணர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் நம்ம ஒன்று சேர்ந்து தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலும் நாம் காண முடியும். அவரே நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவரே நமக்கு தேவனோடு பரிந்து பேசுகிறார். அவரே தேவனுடைய சமூகத்தில் நம்மை நீதிமானாக, ராஜாக்களாக, லேவியராக நிப்பாட்டுகிறார். அவரே பற்றிக்கொள்வோம். அவர்தாமே நம்மை ராஜரீக ஆசீர்வாதங்கள் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.